அம்பு 11. ஹாய், ஹே, ஹலோ. உங்கள் இன்ஸ்டா ஐடி தேவ் நகுலா தானே? ஆமாங்க, உங்களுக்கு தெரியுமா என்னைய? உங்கள் மில்லியன் ஃபாலோவர்ஸில் நானும் ஒருத்தீங்க. வாவ், உங்கள் ஐடி சொல்லுங்கள். இறங்கும் இடம் வந்ததும் தங்கள் பையை இறக்கி கொண்டு நின்ற தேவனிடம் பேசிக்கொண்டு நின்றாள் நதியா. நதி _drive. சூப்பருங்க, இதோ உடனே ஃபாலோ பேக் பண்ணுறேன். தேவன் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த அலைபேசியை எடுத்து உடனே அவள் கூறிய பெயரை தேடி ஃபாலோ செய்தான். உங்கள் நம்பர் இதோ 97. டேய், இங்கே இவகிட்ட என்னடா பேச்சு? எகிரி கொண்டு வந்தான் நகுலன். ஏய், கொஞ்சம் மரியாதையாக பேசுடா. ஏன், இவளுக்கு என்ன மரியாதை? இப்போதான் பார்த்தா அதுக்குள்ளே நம்பர் வரைக்கும் கேட்குறா. எப்படா வசதியான பசங்க கிடப்பாங்கன்னு இருந்திருப்பா போல. சை, வாடா போகலாம். அறிவு கட்டவனே! தேவன் கத்த கத்த கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றான் நகுலன். அவன் இழுத்த இழுப்பிற்கு சென்றவன் திரும்பி நதியாவை பார்த்து சாரி நயில் என்று நகுலனுடன் சென்றான். எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் வண்டியில் ஏறி உட்கார்ந்து ரிவர்ஸ் கியர் போட்டு கிளம்பி விட்டாள் நதியா. கையை விடு நகுலன். என்னடா நீ லூசு மாதிரி இப்படி பண்ணுற? பொம்பளை பிள்ளைக்கிட்ட இப்படி போய் இப்படி எல்லாம பேசுவாங்க. அம்மா கிட்ட சொல்லவா உன்ன? ஓ, நான் நகுலன் ஆகிட்டேன், இப்போ அவள் உனக்கு நயில் ஆயிட்டாளா? லூசாடா நீ. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? இரு, அம்மா கிட்டேயே சொல்கிறேன். என்னான்னு? அந்த டிரைவர் பொம்பளை கூட இவன் பேசிகிட்டு இருக்காமான்னு சொல்கிறேன். நானும் அம்மா கிட்ட சொல்கிறேன். ஒரு பொண்ணு மரியாதை இல்லாமல் இவனு சொல்கிறான், மட்டம் தட்டி பேசுகிறான்னு சொல்கிறேன். அம்மா யாரை கண்டிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே வந்த பாண்டியன் இருவர் தலையிலும் அடித்து, அடச்சை, உள்ளே வாங்க 2 பேரும். எப்போ பாரு எதுக்காச்சும் சண்டை போட்டுக்கிட்டேன் என்றவருக்கு இதுவும் வளமை போல சாதாரண சண்டையாக தான் தெரிந்தது. சிங்கப்பூர் பிரீதா மருத்துவமனையில் ஒரு சுகப்பிரசவம் பார்த்து முடித்து வெளியே வந்த தர்மன் அலைபேசி அழைத்தது. ஹலோ ஹலோ. பூச்சி குரலில் அது யார் என்று நன்கு புரிந்தது. பாப்பா, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கே சார். நீங்கள்? நல்லா இருக்கேன்டா. சார்லாம் வேண்டாம். பின்ன எப்படி கூப்பிடுறதா? உனக்கு எப்படி தோணுதோ அப்படி. ஆனால் சார் வேண்டாம். சீரியலில் கூப்பிட்ற மாதிரி புருஷன் சார்னு வேணா கூப்பிடவா? மனதுக்குள் தான் முணுமுணுத்தாள் மாலினி. என்னடா பாப்பா அமைதியாகிட்ட? எப்படி கூப்பிட்றதுன்னு யோசித்தேன். சும்மா பேர் சொல்லியே கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏனோ யாரிடமும் தன் பேரை அழைக்க அனுமதிக்காதவன் முதலில் இந்த குட்டி பெண்ணிடம் மட்டும் தன் இயல்பை மீறி என்னை பேர் சொல்லியே கூப்பிடு என்று கூறியது ஏனோ? ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீங்கள் பெரியவர் என்றதும் நெஞ்சை பிடித்தவன் ஒவ்வொரு அறையின் கதவிலும் இருக்கும் கண்ணாடியில் பார்த்து கொண்டே நடந்தான். அவ்வளோ வயசு ஆகிடுச்சு? ஓய், அவ்வளோ வயசு ஒன்றும் ஆகலை. உங்களுக்கும் எனக்கும் 10 வயசு வித்தியாசம். அதான் இழுவை வலுவாக வந்தது. இந்தாம்மா. ஏய், இதை சொல்லி காட்டதான் கால் பண்ணியா? இல்லை, சும்மா தேங்க்ஸ் சொல்ல. அது எதுக்கோ? பேசிக்கொண்டே தன் அறைக்கு வந்தவன் தன் அசிஸ்டண்டிடம் ஒரு ½ யாரும் விட வேண்டாம் என்று செய்கையில் கூறியவன் உல்லாசமாக தன் இருக்கையில் அமர்ந்தான். அந்த மாப்பிள்ளை கிட்ட வேண்டான்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க. எகெயின் காலேஜ் அனுப்பியிருக்காங்க. ஓ, சூப்பர். மேடம்க்கு படிக்க அவ்வளோ பிடிக்குமா? பின்ன கிளாஸ் டாப்பர் இல்லை. அவள் சொல்லிக்கொண்டே நடக்க அருகில் நடந்து வந்த அவளின் தோழியோ குடித்து கொண்டிருந்த தண்ணியை துப்பிவிட்டு இவளை பே என்று பார்த்து நின்றாள். குட், நல்லா படிக்கணும். படிச்சுட்டு சொல்லு, நல்ல ஜாப் நான் வாங்கி தரேன். கேர்ள்ஸ் ஃபினான்சியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். பிளா 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 என்று தர்மன் சொல்லிக்கொண்டே போக, ஓகேங்க, காலேஜ் வந்துடுச்சு, நான் பிரேக் டைமில் கால் பண்ணுறேன், பாய். ஓகே. ஓய், பிரேக் அப்போ? அதற்குள் அழைப்பை துண்டித்து விட்டாள். குட்டி பாப்பா இவகிட்ட பேசினாலே எனர்ஜியாக இருக்குது. எப்போ கால் பண்ணுவா? இவ ஃபோன் பண்ணுறப்போ நம்ம ஒர்க்கில் எடுக்காமல் விட்டுட்டா கோச்சுக்குவாளோ? மம்மி கால் பண்ணால் டாடி உடனே எடுப்பாங்களே, இல்லைன்னா மம்மி திட்டுவாங்கல்ல. இவளுக்கு ஏதாச்சும் செப்பரேட்டாக ரிங்டோன் வச்சுடுவோம் என்று யோசித்தவன் ஏன் அவள் தன்னை அழைக்க வேண்டும்? அதுவும் இயல்பாக கல்லூரிக்கு செல்லும் பொழுது நடுவில் இடைவேளை இப்படியெல்லாம் அவள் ஏன் தனக்கு அழைக்க வேண்டும்?
அவளின் அழைப்பை தான் ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை தன் கூட பணிபுரியும் தாதிகளிடம் கூட அளவுக்கு அதிகமாக பேசாதவன் ஏன் இவளிடம் இப்படி பேச வேண்டும்? தன் குடும்ப உறுப்பினர் தவிர யாருக்கும் இப்படி தனிப்பட்ட ரிங்டோன் வைக்க தோன்றியதில்லை. இவள் அழைப்பை நான் ஏன் தவறவிடக்கூடாது என்று இப்படி வைக்க வேண்டும்? இது எல்லாம் யோசிக்கும் நிலையில் தர்மன் இல்லை. யோசித்தாலும் புரிய போவதும் இல்லை. தர்மன் எந்த அளவுக்கு நேர்மையானவனோ, படிப்பாளியோ, திறமைசாலியோ, அதே அளவிற்கு அவுட் ஆஃப் ட்ரெண்டும் கூட. இந்த காலத்திற்கு ஏற்ப ட்ரெண்டில் இருக்கும் மாலனிக்கும் இவனுக்கும் எப்படி ஒத்துப்போகக்கூடும்? முதலில் இவனுக்கு அவள் மேல் இருப்பது ஈர்ப்பா, இல்லை இதுவரை தான் எந்த பெண்ணிடமும் பழகாததனால் வந்த ஈடுபாடா, அல்லது 4 ஆண்களுடனே வளர்ந்தவனுக்கு ஒரு பெண்ணின் மீது வந்திருப்பது சகோதர நேசமா என்பது கூட புரிந்து கொள்ள முடியவில்லை அவனுக்கு. 10 நிமிட தேடலுக்கு பிறகு, ஓ பாப்பா லாலி கண்மணி லாலி பாடலை தேடி கண்டுபிடித்து அவளுக்கு வைத்தவன் அவள் பெயரை மை பாப்பா என்று சேமித்து வைத்தான். இவன் விட்டா கண்மணி பாப்பான்னு ரைம்ஸ் பாடுவான் மக்களே. இவன் இப்போதைக்கு தேர மாட்டான். நம்ம மதுரைக்கு வண்டியை விடுவோம். மதுரையில் உள்ள சிறு கிராமத்தில் சுகாதாரம் என்ற பேருக்கும் சுத்தமில்லாத அரசு மருத்துவமனைக்குள் மாஸ்க் அணிந்து உள்ளே சென்றான் அர்ஜுனன். தீப்பெட்டி அளவில் இருந்த பொது பிரிவில் 2 பேர் அமர்ந்தால் கூட உடைந்து விடும் அளவில் இருந்த அந்த கட்டிலில் வாடிய கொடியாக கையில் ட்ரிப்ஸ் ஏற படுத்திருந்தால் ஒருத்தி. என்னடா இது, இங்கே எப்படிதாண்டா இருக்கும்? நோயாளிகளை, முக்கியமாக கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறவங்கள ஹைஜீனிக்காக வைக்க வேண்டாமா? இப்படி படுக்க போட்டு வச்சிருக்க. என்னடா பண்ணுறது? ஹாஸ்பிட்டலுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை, செக்யூரிட்டி வாட்ச்மேனு யாரும் இல்லை. ஏதாவது நம்ம கை காசை போட்டு எக்யூப்மெண்ட் வாங்கி வச்சாலும் நைட்டோட நைட்டாக எவனாவது வந்து திருடிட்டு போய் எடைக்கு போட்டு சரக்கடிக்க போயிடுறானுங்கடா. ஓ ஷட்! 5 நிமிடம் கூட அந்த இடத்தில் சகித்து கொண்டு இருக்க முடியாமல் மூக்கை பொத்தி கொண்டு மூச்சை விடாமல் இழுத்து பிடித்தவன் வேகமாக அவளின் கேஸ் ஹிஸ்டரியை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு வெளியே வந்தான். கூடவே ஓட்டமும் நடையுமாக ஆனந்த் அர்ஜுனன் பின்னாடியே வந்தான். ஹலோ, நான் அர்ஜுன் பேசுகிறேன். ஹலோ, வாட் அ சர்ப்ரைஸ். சொல்லுங்கள் அர்ஜுன், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன சார் ஹெல்ப்னு சொல்லிட்டு என்ன வேணுமோ சொல்லுங்கள். எனக்கு 1 வீக்குக்கு வாடகைக்கு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வேணும். ஜஸ்ட் 1 வீக் தான். மதுரை இல்லையா? இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஆமாம், ஒரு வேலை விஷயமா இங்கே தான் வந்திருக்கேன். நம்ம மதுரை தானே, அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க என்று அழைப்பை துண்டித்தான். ஹலோ, ஐ ஆம் அர்ஜுன். ஐயோ தெய்வமே, சொல்லுங்க. எனக்கு 3 டேஸில் நான் சொல்கிற பில்டிங் க்ளீன் பண்ணி நான் சொல்கிற மாதிரி ஆர்கிடெக்ட் பண்ணணும். இருக்கிற கட்டடத்தை தானே தெய்வமே, அசால்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் சொல்லும்போது நான் சொல்கிற இடத்துக்கு ஆளை கூட்டிகிட்டு வந்துடுங்க என்று அழைப்பை துண்டித்தவன் ஆனந்தை முறைத்து கொண்டே அடுத்த அழைப்பை விடுத்தான். ஹலோ, நான் அர்ஜுன். நோ, சொல்லுண்ணா. எனக்கு நல்ல வாட்ட சட்டமாக மார்னிங் அண்ட் நைட் ஷிஃப்ட்டுக்கு 2 செக்யூரிட்டி வேணும். 10 பையன் வந்தாலும் அடித்து தம்சம் பண்ணுற மாதிரி சம்பளம் நான் பார்த்துக்கிறேன். நோ, ரெடிண்ணா. எங்கே வரணும்? நான் கால் பண்ணி டைம் சொல்கிறேன், எப்போ இருந்து டியூட்டி ஆரம்பிக்கணும்னு சொல்கிறேன். 2 பேர் ரெடி பண்ணி வை. மீண்டும் அழைப்பை துண்டித்தவன் வாயில் ஈ போவது கூட தெரியாமல் இருந்த ஆனந்தனை பார்த்து, வாட்? இல்லைடா, இந்த ஒரு பொண்ணுக்காக தாண்டா நான் உன்னை கூப்பிட்டேன். உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வச்சு கூட ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகாமல் எதுக்கு இப்படி ஒரு ஹாஸ்பிட்டலையே தத்தெடுத்த மாதிரி இவ்வளோ மெனக்கெட்டு? அதுவும் இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானேடா, இது நம்ம வேலையே இல்லைல்ல. மை விஷ். சரிடா. வாட்? இல்லை, அடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொன்னால் செய்வேன். வா என்றவன் தன் தங்க போகும் ஹோட்டலுக்கு சென்று ரெஃப்ரெஷ் ஆகி காலை உணவை முடித்து கொண்டு கிளம்பி வந்தவன் ஆனந்தை அழைத்து கொண்டு துரிதமாக செயல்பட்டான். அந்த பொண்ணு கேஸ் ஹிஸ்டரி கொடு என்றவன் அந்த அரசு மருத்துவமனை வாசலில் காரில் அமர்ந்து கொண்டான். இதோ இவன் கூறியபடி அங்கிருக்கும் நோயாளிகள் எல்லாம் வேறு ஒரு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனந்த் அமைதியாக நண்பனையே பார்த்து அமர்ந்திருந்தான். அந்த பெண்ணை அழைத்து சென்றார்கள். ஸ்ட்ரக்சரில் சுயநினைவு இல்லாமல் செயற்கை சுவாசித்து கொண்டிருந்தாள்.
ஒரு வினாடி, ஒரே ஒரு வினாடி. அவள் அர்ஜுன் இருக்கும் வாகனத்தை கடக்கும் பொழுது அவன் பார்வை அவளை தொட்டு மீண்டது. அதே நொடி மயக்கத்தில் இருந்த அவளின் கருவிழிகள் அலைந்து திரிந்தது. மூச்சுக்காக ஏங்கி மீண்டும் மயக்கத்திற்கு சென்றது. ஆனந்திற்கோ புரிந்தும் புரியாத மனநிலை. ஆனால் அர்ஜுன் செய்தால் சரியாக இருக்கும். இந்த கூற்றை அர்ஜுனனை பற்றி தெரிந்த அனைவருமே பயன்படுத்துவார்கள். அந்த அளவிற்கு எடுத்த வேளையில் நேர்த்தியாக வெற்றியை காண்பவன் அர்ஜுனன். ஹலோ அஜுமா. சொல்லுங்க மம்மி. தங்கம், வேலை ஆரம்பிச்சிட்டியா? அங்கே எல்லாம் ஓகேவா? டபுள் ஓகே மாம். ஈவினிங் ரூம் போயிட்டு வீடியோ கால் பண்ணுறேன். அலைபேசியை வைத்தவனுக்கு வெகு நாட்கள் கழித்து மலர்ந்தது புன்னகை. என்னங்க? சொல்லு தேவி. அஜு கிட்ட பேசினேன். என்ன சொல்கிறான்? ஏதோ அவன் குரலில் டிஃப்ரென்ஸ் தெரியுதே. எது? நீங்கள் பேசிட்டு இருந்த 4 வார்த்தைக்கு உனக்கு குரலில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சா? அவன் ஹலோன்னு சொல்கிற டோனில் கூட அவன் மனநிலைமை என்னன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும். சரி, அதுக்கு சொன்னேன் என்று சிலிப்பு கொண்டு பிரீதா அந்த இடத்தை கடந்து சென்று விட்டாள். அங்கிருக்கும் தூணில் சாய்ந்து நின்ற பாண்டியன், எனக்கு தெரியாதாடா உன்னை பற்றி? நீ ஏன் ரத்தம், உன் வலிக்கு மருந்து எங்கே கிடைக்கும்னு புரியாதவனாடா நான். தமிழ்நாட்டில் ஏன் மதுரையிலேயே எத்தனையோ ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும் பொழுது உன்னை மெனக்கெட்டு சிங்கப்பூரில் இருந்து உன் ஃப்ரெண்டு மூலியமாக உன்னை மதுரைக்கு வர வச்சது நான் தான்டா. பேசாமல் இருந்தால் உன்னை அப்படியே எப்படியோ போன்னு விட்டுருவேன்னு நினச்சியா? 1 மாதம் டைம் இருக்குது. இந்த கல்லை கரைக்காம மறுபடி சிங்கப்பூர் போகிற ஐடியா இல்லை மைசன். சீக்கிரமே சந்திப்போம் என்றவர் இதழில் கர்வ புன்னகை, பிரீதா இதழில் பாச புன்னகை, பாண்டியன் இதழில் கர்வ புன்னகை. அப்போ அர்ஜுனன் இதழில் உறைந்திருப்பது என்ன புன்னகை? அவங்கிட்ட தான் கேட்கணும். மிலிட்ரி பைக்கிட்ட மனுஷன் பேசுவானா? அம்பு 12. இனியா? சொல்லுங்க டாக்டர். வேலையெல்லாம் எப்படி போகுது? இடம் எல்லாம் செட் ஆகிடுச்சா? ரொம்பவே சூப்பராக போகுது. எல்லாம் ஓகே தான் டாக்டர். ஓ, அதான் முழு நேரமும் இங்கேயே இருக்கீங்களோ? பிடிச்ச இடத்துல இருக்கிறது பிடிச்சிருக்கு டாக்டர். மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் வேலை அமைதியாக இருக்குது, ரிலாக்ஸேஷனாக இருக்குன்னு சொல்கிறத பெரிய விஷயம் தாங்க இனியா. எல்லா ஹாஸ்பிட்டலும் எப்படின்னு எனக்கு தெரியல டாக்டர். ஆனால் இங்கே நான் ஒரு பொண்ணு, அதை தாண்டி நான் இங்கே ரொம்ப பாதுகாப்பாக உணர்றேன். நானும் அம்மாவும் மட்டும் இருக்கும்போது எவன்னு தெரியாது திடீர்னு ராத்திரி வந்து அட்ரஸ் கேட்க வந்தேன், வழி கேட்க வந்தேன்னு கதவை தட்டி கலாட்டா பண்ணுற நிறைய பொறுக்கிகளை பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலையும் சில ஆம்பளைங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இங்கே குவார்ட்டர்ஸில் உங்கள் செக்யூரிட்டியை மீறி யாரும் உள்ளே வர முடியாது. அம்மா பாதுகாப்பாக இருக்காங்க. 3 வேளைக்கு நல்லா சாப்பாடு கிடைக்கிது. மனசுக்கு அமைதியாக நிம்மதியான ஒரு வேலை, பாதுகாப்பான இடம் இருக்குது. இதை தாண்டி எனக்கு வேறு எந்த தேவையும் இல்லை இப்போதைக்கு. இயற்கையை சுத்தப்படுத்துவதா என்னோட கனவாக இருந்தது. அதையும் தாண்டி இப்போ நான் கிடைச்ச வேலையை ஏற்றிக்கிட்டு இந்த நோயாளிங்க கிட்ட அட்லீஸ்ட் அவங்க வந்து நிற்கிற ஒரு 10 நிமிஷமாவது அவங்களுக்கு ஆறுதலாக பேசும்போது அது இன்னும் எனக்கு மனநிறைவை தான் கொடுக்குது. என்னை யாருமே கட்டாயப்படுத்தி இவ்வளவு நேரம் வேலை பாருன்னு எல்லாம் சொல்லலை. என் மனசுக்கு பிடிச்சது நான் இருக்கேன் டாக்டர். அப்பா, பெரிய ஸ்பீச்சாக பேசிட்டீங்க. நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க, பட் பேசுனா இவ்வளோ பேசுகிறீங்களா? என்கிட்ட பேசுனா நான் நல்லா தான் சார் பேசுவேன். சரிங்க, சாப்பிடலாம் போவீங்களா? இல்லை அதுவும் ஒர்க் பார்த்துக்கிட்டே விட்டுருவீங்களா? கண்டிப்பாக போவேன். நான் வரலனா அம்மாவும் சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆளுக்காக என்னத்தடி சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு. அதனால் இங்கே பிரேக் 1 ஹவர் இருந்தாலும் நான் வீட்டுக்கு போய் அம்மா கூட தான் லஞ்சை சாப்பிட்டு மறுபடியும் இங்கே வருவேன். பக்கத்தில் தானே இருக்குது குவார்ட்டர்ஸ், அதான். ஓ, ஸ்வரம் குறைந்து வெளியே வந்தது பீமனின் குரல். என்னாச்சு டாக்டர்? இல்லை, லேபுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் அப்ராடில் இருந்து வாங்க வேண்டியது இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி நல்ல ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தனியாக டிஸ்கஸ் பண்ண எனக்கும் டைம் இல்லை. ஸோ லன்ச் டைமில் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தேன். நீங்கள் வேறு வீட்டுக்கு போவேன்னு சொன்னீங்களா? அதான். அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் கேன்டீன்லையா சாப்பிடுவீங்க? நோ வே. அம்மாவுக்கு தெரிஞ்சது தொலைச்சி எடுத்துடுவாங்க.
அம்மா எங்களை விட்டுட்டு எங்கேயுமே வெளியில் போக மாட்டாங்க. அதுக்கு பெரிய ரீசன் எங்களுக்கு அவங்க கைப்பட தான் சமைச்சு கொடுப்பாங்க. இப்போ ஒரு எமர்ஜென்சின்னு வெளியில் போயிருக்காங்க. ஸோ நானே சமைச்சு கொண்டு வந்துட்டேன். எதே நீங்களே சமைப்பீங்களா? ஆமாங்க. ஏன் இவ்வளோ ஷாக்? நீங்கள் பையன் சமைப்பீங்கன்னு சொல்கிறீங்க, அதுவும் டாக்டர், இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் ஓனர், சர்வெண்ட் இல்லாமலா இருப்பாங்க வீட்டில்? ஆஹா, ஏன் பையன் சமைச்சா என்ன ஆகும்? டாக்டர் என்னோட ப்ரொஃபஷ்னலுங்க. நான் பார்க்குற வேலை அவ்வளோதான். நீங்கள் கூட தான் லேப் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க. வீட்டுக்கு போனால் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா? இல்லை சமைக்க தான் மாட்டிங்களா? அது இல்லை டாக்டர். புரியுது, உங்களை சொல்லி தப்பு இல்லை. எல்லாரோட எண்ணமும் அப்படி தானே இருக்கீங்க. எங்கள் அண்ணன் தம்பி 5 பேருக்குமே நல்லா சமைக்க தெரியும். ஈவன் எங்கள் அப்பாவுக்கு கூட சமைக்க தெரியும். அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னா நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணுவோம். நாங்கள் லீவில் இருந்தாலும் அம்மாவை உட்கார வச்சு சமைச்சு போடுவோம். சூப்பர் டாக்டர், டீன் உங்களை நல்லாவே வளர்த்துருக்காங்க. தேங்க்யூ. சரி, ஓகே, சாப்பிட்டு வாங்க. டாக்டர் ஒரு நிமிஷம். சொல்லுங்க இனியா, நானும் வரவா உங்க கூட? மை ப்ளஷர். இருவரும் பேசிக்கொண்டே நடந்து பீமன் அறைக்கு சென்றார்கள். அந்த அறைக்குள்ளே ஒரு ஓய்வு அறை என்று தனியறை அங்குதான் டைனிங் டேபிளும் கூடவே ஒரு சோபாவும் இருக்கும். சாப்பிட்டு விட்டு வேண்டுமானால் சிறிது நேரம் ஓய்வு எடுத்து கொள்ளலாம். பீமன் பெரும்பாலும் அந்த அறையை கூட உபயோகப்படுத்த மாட்டான். ஏனென்றால் அவன் சாப்பிடுவது கோழி கொத்துவது போல மிகவும் வேகமாக இருக்கும். 5 நிமிடத்திலெல்லாம் சாப்பிட்டு விட்டு அடுத்த வேலையை பார்க்க சென்று விடுவான். உட்காருங்க. இனி அவருக்கு இருக்கையை காட்டிவிட்டு வாஷ்ரூம் சென்றான் பீமன். மா, நான் இன்னைக்கு லஞ்சுக்கு வர முடியாதுமா. இல்லைம்மா, இங்கேயே சாப்பிட்ருவேன். கொஞ்சம் வேலை இருக்குமா, அதான் நான் வரலன்னு நீங்கள் சாப்பிடாம இருக்காதீங்க. நான் நைட்டு வந்து செக் பண்ணுவேம்மா என்று தன்னுடைய பட்டன் ஃபோனை வைத்து அன்னையிடம் பேசிவிட்டு பீமன் வந்ததும் புன்னகை முகமாக அழைப்பை துண்டித்தாள். என்ன அம்மாவை தாம்தும்னு மிரட்டுறீங்க போல இருக்கு. இந்த அமைதியான இனியாக்குள்ள இப்படி ஒரு அடாவடி ஒளிஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சே. ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். அப்படி இருந்தும் பாருங்க, எங்கள் அம்மா ஏதாவது காரணம் சொல்லிட்டு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஆமாம், அன்னைக்கே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இன்னும் நீங்கள் பட்டன் ஃபோன்லேருந்து மாறலை போல. ஆமாம் டாக்டர், பெருசாக எனக்கு அதில் யூஸும் இல்லை, நாட்டமும் இல்லை. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவேன், வேறு ஏதாவது எமர்ஜென்சினா தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு இந்த சின்ன ஃபோன் போதாதா? விட்டால் இப்படியே எல்லாரையும் கற்காலம் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுவீங்க போல். நெக்ஸ்ட் மந்த்து சேலரியில் நீங்கள் புதுசாக ஒரு டச் ஃபோன் வாங்குறீங்க. இல்லை, அடுத்த 2 நாளில் உங்களுக்கு நான் டச் ஃபோன் வாங்கி தர வேண்டியதாக இருக்கும். என்ன டாக்டரே மிரட்டுறீங்க? பயமாக இருக்கு போங்க. அவள் விளையாட்டுக்கு தான் கூறுகிறாள் என்பது அவளின் கண்கள் சிரிப்பதிலேயே புரிந்தது. இந்தாங்க, அவசரத்திற்கு காய் சாதம் தான் செஞ்சேன். தொட்டுக்க ஆனியன் ரைத்தா, பன்னீர் பட்டர் குருமா. வாவ் டாக்டர், நீங்கள் சமைச்சதா? உண்மையை சொல்லுங்க டாக்டர். என்னை பார்த்தா வேற யாரோட சமையலையோ தூக்கிட்டு வந்து கிரெடிட்ஸ் வாங்குற ஆள் மாதிரி அங்கே தெரியுது. சாச்சா, அப்படி சொல்லலை. நீங்கள் காலையில் 9 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் வந்துட்டீங்க, அம்மாவும் இல்லைன்னு சொன்னீங்க. எப்படி இவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக சமைச்சு நீங்களே கிளம்பி? நாங்கள் நைட் சீக்கிரமாக தூங்கிடுவோங்க. அப்படி நைட்டு ஒர்க்கில் லேட் ஆச்சுனாலும் காலையில் எப்பயும் போல் ஷார்ப்பாக 5 o'clock எந்திரிச்சிடணும். ஐயோ, அவ்வளோ சீக்கிரமா? நானே எந்திரிக்க மாட்டேனே. நான் யூஸ்வலாக 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங், எக்ஸசைஸ், யோகா, அம்மா கூட பேசிகிட்டு இருக்கிறது, மியூசிக் கேட்குறது, தம்பிங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அண்ணன் கூட இருக்கிறதுன்னு இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன். பட் அம்மா ஊருக்கு போனதுலேருந்து கிச்சன் பொறுப்பு, வீடு கிளீனிங் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதனால் மற்றதெல்லாம் பண்ண முடியல. இனியா தன் முட்டைக்கண்ணை அகலமாக விரித்து அவள் பார்த்த பார்வையில் ஆனாய் இறந்து பிறந்தான் பீமன். இவ்வளோ வேலை நீங்களே பண்ணுவீங்களா? இல்லை, நானும் தர்மன் அண்ணா மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். தர்மன் அண்ணா மோஸ்ட்லி ஹெல்ப் ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க என்னை ஒரு முரட்டிட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ணனா அவ்வளோ பயமா? பயம் இல்லை, ஒரு மரியாதை, அன்பு, பாசம் எல்லாமே சூப்பர் தான். பின்ன நான் அண்ணனுக்கு பிடிச்ச காய் ரைஸுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா அவர் எனக்கு பிடிச்ச குருமா செஞ்சு வச்சுருக்காரு. எனக்கு என்ன பிடிக்கும், என்ன தேவைன்னு நான் கேட்காமலே செய்வார் எங்கள் அண்ணன் என்றவன் கண்கள் பாசத்திலும் கர்வத்திலும் மிளர்ந்தது.
எனக்கு கூட இப்படி ஒரு அண்ணன் தம்பி கிடைக்கலன்னு ரொம்ப ஏக்கமாக இருக்குது. ஒரே பிள்ளையா போயிட்டேன்ல. ஐயோ, ஓவரா அண்ணன் புராணம் பாடி எமோஷ்னல் ஆகி ஒருவேளை இனிமேட்டு நீங்கள் 2 பேரும் தான் என்னோட அண்ணன்னு சொல்லி நம்மளை தத்து எடுத்துட்டானா? பேச்ச மாத்து பீமா என்று மனதுக்குள் பேசியவன் முகத்தை இயல்பாக வைத்துக்கொண்டு, என்ன இனியா பாதி சாப்பாட்டை காலி பண்ணிட்டீங்க, இன்னும் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ சாரி டாக்டர், பேச்சு சுவாரஸ்யத்தில் சாப்பாட்டோட ருசியிலே காம்ப்ளிமெண்ட் கொடுக்கவே மறந்துட்டேன். ஆக்சுவலாக உங்கள் சாப்பாடு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கள், நான் ஒரு முறை சமைச்சு கொண்டு வரேன் உங்களுக்கு. பாரா, ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க. குக்கரில் நெய் ஊற்றி பட்டை கிராம்பு பிரிஞ்சி லீஃபு பொடியாக நறுக்கின வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் எல்லாமே வதக்கிக்கோங்க. அத்தோட கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் ஊற வச்ச பட்டாணி கொஞ்சம் வறுத்த நிலக்கடலை அப்புறம் அரிசி கொஞ்சம் உப்பு 1 ஸ்பூன் பிரியாணி பவுடர் எல்லாமே போட்டு 2 விசில் விட்டால் காய் சாதம் ரெடி. ஆர்வத்தில் சத்தமாக கைத்தட்டியவள் பின்பு நாக்கை கடித்து நடப்புக்கு வந்தாள். அது நீங்கள் ரெசிபி சொல்கிறத பார்த்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கை தட்டிட்டேன். நோ ப்ராப்ளம், நீங்கள் இவ்வளோ அழகாக ரெசிபி சொல்கிறீங்க, பேசாமல் யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பித்து நடத்திடலாம், சூப்பராக இருக்கும். என்ன நீங்கள் பட்டன் ஃபோன் வச்சுருக்கீங்க, ஆனால் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கீங்க. யூடியூப் சமையலும் வீடியோலாம் தெரியுது. இப்போ டிவி சோஷியல் மீடியா எல்லாமே கனெக்டிவாக தான் இருக்குது. எங்கள் வீட்டில் டிவி இருக்குது, டிவியில் பார்ப்பேன். ஓஹோ, எனக்கு ஒரு தம்பி இருக்கான், சரியான வாள். அவன் பயங்கர ட்ரெண்டு. ஞாயிற்றுக்கிழமை நான் கிச்சனுக்கு வந்தாலே அவன் ஃபோனை தூக்கிட்டு பின்னாடியே வந்துடுவான். நான் சமைக்க ஏதோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இப்படி பண்ணுனா அப்படி பண்ணுனான்னு சொல்லிகிட்டே இருப்பான். அந்த சமையல் அப்லோட் பண்ணிவிட்டு இவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, இவ்வளோ லைக் வந்திருக்குதுன்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான். நானும் உங்களை மாதிரி தான் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கேன், தவிர பெருசாக இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் இனிமே யூசேஜ் வரும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு கை கழுவ எழுந்தவளுக்கு பீமனின் கடைசி வார்த்தை சரியாக காதில் விழாமல் போகவே அவன் கூறிய தம்பி புராணத்திற்கு மட்டும் மெலிதாக சிரித்து கொண்டு தலையாட்டினாள். வெகு நேரமாக பீமன் அறையிலிருந்து பேச்சு சத்தமும் சிரிப்பு சத்தமும் கேட்கிறது. அதுவும் பீமன் இனியா தனியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த ஃப்ளோர் முழுவதும் பேசும் பொருளாக ஆனது. காரணம், பீமன் எந்த பெண்ணிடமும் அளவுக்கு அதிகமாக பேசியதில்லை. அதேபோல் இனியாவும் வந்த இத்தனை நாட்களில் சக பெண்களிடம் கூட அளவுக்கு அதிகமாக பேசாதவள் இன்று பீமனுடன் பேசுவதும் சிரிப்பதும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று வெளியே தெளிவாக கேட்கவில்லை என்பதனால் அவர்கள் அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்ப கற்பனையை யூகித்து கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள். அம்பு 13. பா, நீங்க வரலையா? சாதாரண உடையில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்க்கும் தந்தையின் அருகில் நேர்த்தியான உடை அணிந்து வந்து அமர்ந்தான் தேவன். வரலடா, அம்மாவை பார்த்துக்கோங்க, யாரையும் நெருங்க விடாதீங்க. எனக்கும் போகவே பிடிக்கல, பட் அம்மாக்காக கிளம்புறேன். டேய், உங்களை நம்பி தாண்டா அனுப்புறேன், என் தங்கத்தை கூடவே இருந்து பார்த்துக்கோங்க என்றவர் கண்ணில் ஏதோ ஒரு மிரட்சி, குரலில் ஒரு பதட்டம். என்னங்க, போயிட்டு வந்துடட்டா? போயிட்டு வா தேவி, கோவப்படக்கூடாது, வார்த்தையில் நிதானம் வேணும், பசங்க கூடவே இரு, பத்திரம். சரிங்க, நீங்கள் வீட்டில் இருங்க, நானும் போன வேகத்திலே வந்துடுவேன். எனக்கு உங்களை விட்டுட்டு போக இஷ்டம் இல்லை தான், பட் ஏதோ கூப்பிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் போய் என்னன்னு பார்த்துட்டு வர சொன்னதுனால தான் கிளம்புறேன். அதனால தான் சொல்கிறேன், கோபத்தை முகத்தில் காட்டாத, பத்திரமா போயிட்டு வா என்று மனைவியை தன் தோளோடு அணைத்து நெற்றியில் இதழ் ஒற்றினான். இன்றும் காதல் செய்யும் மன்னவன். மூவரும் வண்டியில் ஏறி அமர்ந்து வண்டி கிளம்பும் வரை வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்தான் பாண்டியன். பிரீதா, நகுலன், தேவன் மூவரும் செல்வது பிரீதாவின் தந்தை வீட்டிற்கு தான். இவர்கள் வந்து இறங்கிய உடனே அவருக்கு விஷயம் போய்விட்டதா என்று தெரியவில்லை. அடுத்த நாளே அவருக்கு உடல்நிலை சரியில்லை. பேரன்களை பார்க்க வேண்டும், அத்தோடு மகளையும் பார்க்க வேண்டும் என்று அழைப்பு வரவே இதோ கிளம்பினார்கள். குடும்பத்துடன் வா என்று கூறியிருந்தால் பாண்டியனையும் அழைத்து சென்று இருக்கலாம். பேரனையும் மகளையும் பார்க்க வேண்டும் என்று அழைப்பு வரவே அவர்கள் மூவர்
மட்டும் கிளம்பி சென்று விட்டார்கள். புருஷனுக்கான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதால் பாண்டியனை வரச் சொல்லி அவள் கட்டாயப்படுத்தவும் இல்லை. அதே சமயம் பெற்று வளர்த்த தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் தன்னை பார்க்க வேண்டும் என்று அழைக்கும் பொழுது புருஷனை அழைக்கவில்லை. அதனால் நான் வர முடியாது என்று கூறவும் முடியவில்லை. இப்பொழுது உடல்நிலை சரியில்லை என்று கூறினாலும் அந்த காலத்து நச்சு பாம்பு அல்லவா, அதுவும் அடிபட்ட பாம்பு. வயசானாலும் பாம்பின் தன்மை என்று மாறிவிடாதே. அதனால்தான் 1000 பத்திரம் சொல்லி அனுப்பினான் பாண்டியன். அம்மா, என்னமோ பேய் பிசாசு கூப்பிட்டு விட்ட மாதிரி இப்படி உதறீங்க. உங்கள் அப்பா தானம்மா கூப்பிட்டு விட்டுருக்காரு. உனக்கு எங்கள் அப்பாவை பற்றி தெரியாதுடா. அவர் பேய் பிசாசுக்கே டஃப் கொடுப்பாரு. பார்க்கத்தானே போகிற அவரோட ட்ராமாவை. அவர் என்னவா ட்ராமா போட்டால் நமக்கு என்னம்மா? நம்ம போய் அவரை பார்த்துட்டு திரும்பி வர போகிறோம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஒரி பண்ணிக்கிறீங்க? உங்கள் அப்பா இல்லாமல் நான் எங்கடா வெளியில் வந்திருக்கேன். அதுவே எனக்கு பெருசாக ஏதோ பாரமாக இருக்க மாதிரி இருக்குது. அதை சொல்லு ப்ரீ, அதை சொல்லு. இந்த ரணகாலத்திலையும் உனக்கு லவ்ஸு கேட்குதாமோ? டேய் எரும மாடு, மா காதல் எப்படிமா வரும்? வண்டி ஓட்டி கொண்டிருந்த நதியாவை பார்த்து கொண்டே தேவன் தான் இதை கேட்டான். டவுன் பஸ் பிடிச்சி வரும். நகுலன் தான் இருவரையும் பார்த்து முறைத்து கொண்டு தேவனிடம் பதில் கூறினான். டேய் தேவ், இவன் ஏன்டா இங்கே வந்ததுலேருந்து உட்கார்ற இடத்துல அயன் பாக்ஸ் வச்சது போல இருக்கான். அதை அவங்கிட்டே கேட்டுக்கோங்க என்று தேவன் அமைதியாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். நகுலனுக்கு பொறுக்கவில்லை. தன் ஒட்டிய இணை தன்னிடம் கோபம் கொள்வதா என்று யோசித்தவனுக்கு எவ்வளோ ஒருத்திக்காக ஏன் நான் இவனை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் தேவனை இறுக்கி பிடித்தாற்போல் அவனின் தோளில் கை போட்டு நெருங்கி அமர்ந்து கொண்டான். அந்த பக்கம் திரும்பி வேடிக்கை பார்ப்பது போல் பாவலா காட்டிக்கொண்டிருந்த தேவனுக்கு வாய்க்கொள்ளா புன்னகை. நதியா, வெயிட் பண்ணுமா, வந்துடுறோம், பிரீதா கூறிவிட்டு அவளின் பிறந்தகம் உள்ளே நுழைந்தாள். நில்லுங்க அங்கேயே. குரல் வந்த திசையை நிமிர்ந்து பார்த்தார்கள் 3 பேரும். தங்க கொலுசு மினுங்க வெள்ளை பாதம் தான் அவர்களுக்கு தெரிந்தது. அந்த பாதத்திற்கு சொந்தக்காரி ஒயிலாக நடந்து படியிறங்கி வந்தாள். பச்சை தாவணியில் அரக்கு ரவிக்கை பாவாடை அணிந்து கை முழுவதும் தங்க வளையல் மின்ன, கழுத்தில் ஆரம், காதில் குடை ஜிமிக்கி, பிறை நெற்றியில் குங்கும நிற வட்ட பொட்டு வைத்து தன் நீல முடியை நேர்த்தியாக பின்னி அதில் முழுக்க மல்லிகை சாரம் வைத்து சாந்த உருவம். ஆனால் குணம்? பிரீதா தேவிக்கு அவள் யார் என்று கண்டுபிடிப்பதில் பெரிய குழப்பம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் கம்பீரத்தில் தன் அண்ணனையும் சாந்த உருவத்தில் தன் அண்ணியையும் கொண்டுள்ள அவளை தன் அண்ணன் மகள் என்று கண்டுபிடிப்பது அவ்வளவு பெரிய விஷயமாக இல்லை. விஜயா, ஷோ, யார் நீங்க? கதவு திறந்திருந்தா யார் வேணாலும் வந்துடலாமா? இந்த வாட்ச்மேன் எங்க போனா? கண்டவங்களை உள்ள விட்டுட்டு. ஏய், அடிக்க பாய்ந்து விட்டான் தேவன். தேவன்! அன்னையின் குரலில் கைகளை அப்படியே கீழே இறக்கி போட்டவன் அமைதியாக நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான். கடைசியாக அவளை பார்த்தது 2 வயது குழந்தையாகத்தான். எங்கு சென்றாலும் மாமா தூக்கு, மாமா தூக்கு, தேவன் கையில் தொங்கும் குட்டி தேவதையா இவள் என்றுதான் இருந்தது. என்னை அடிக்க கை ஓங்குறீங்க? கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிட்டிங்களோ? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்னை அடிக்க கை ஓங்க? வெளியில போங்க, ஆக்ரோஷமாக கத்தினாள் விஜயா. பாப்பா, கைகள் தடி ஊன்றி கொண்டு தள்ளாத வயதில் மெல்ல நடந்து கரகரப்பான குரலில் அழைத்தார் பிரீதாவின் தந்தை. தாத்தா. இவ்வளவு நேரம் வேகமாக ஓங்கி பேசி கொண்டிருந்த அவள் தாத்தாவை கண்டு ஓடி சென்று தன் கையோடு தாங்கினாள். நான் தாண்டா பாப்பா வர சொன்னேன், பார்க்கணும் போல இருக்குன்னு. ஏன் தாத்தா உங்களுக்கு இப்படி உடம்பு முடியாம போனதுக்கும் ஊருக்குள்ள இன்னமும் நம்ம குடும்பம் கௌரவமும் மானமும் அசிங்கப்பட்டு நிற்கிறதுக்கும் காரணம் இவங்க தான். இவங்களை ஏன் தாத்தா இன்னும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? பெத்துட்டேனேடா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. என்னை கொண்டு அந்த சோபால உட்காரவை. தாத்தா பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாமல் அவரை கையை பிடித்து கொண்டு சோபாவில் சாய்வாக அமர வைத்து அவரின் காலுக்கு குஷன் எடுத்து போட்டாள்.
என்ன இருந்தாலும் அவங்க உன்னோட அத்தை பாப்பா. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு மரியாதையாக தண்ணி எடுத்து கொடுத்து டீ காஃபி போட்டு கொடுக்கணும். நாங்கள் உன்னை இப்படியா வளர்த்தோம்? தாத்தா கூறிய பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாமல் தேவனை முறைத்து கொண்டு அடுப்படைக்குள் சென்று விட்டாள். பிரீதா, வாமா உட்காரு. வாங்க தம்பிங்களா, உட்காருங்க. அவ சின்ன குழந்தை, அவ பேசின எதையும் மனசுல போட்டுக்காதீங்க. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சச்சா, என்னப்பா நீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்படியே அண்ணனோட வேகம் அவளுக்கு இருக்குது. நான் தூக்கி வளர்த்த புள்ள அவகிட்ட போய் கோச்சிக்க என்ன இருக்கு? நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? இது நகுலனும் சகாதேவனும் தானே? ஆமாம்ப்பா. அதற்குள் டீ போட்டு எடுத்து கொண்டு வந்தாள் விஜயா. அவர்கள் கையில் கூட கொடுக்காமல் அங்கு இருக்கும் டீப்பாயில் வைத்துவிட்டு தாத்தாவின் பின்னே சென்று நின்று கொண்டாள். அம்மாடி விஜயா, அவங்க 2 பேரும் உனக்கு மாமா முறைடா. முறையா மாமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. லாக்கர்ல இருந்து 2 ரெட்டவடை செயின் எடுத்துட்டு வந்து உன் அத்தை கையில கொடுடா. ஓசி சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்துடுவானுங்க என்ற அவள் வாய் முணுமுணுப்பு அந்த கிழவருக்கு கேட்டதோ இல்லையோ, இவர்கள் மூவருக்கும் கேட்டது. இல்லை பரவாயில்லைங்க, உங்களை பார்க்கணுன்னு நீங்கள் கூப்பிட்டதா சொன்னாங்க. அதான் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன். பார்த்தாச்சு, நல்லா இருக்கீங்க தானே? நாங்கள் 1 மாதம் இங்கே தான் இருப்போம், பிறகு வந்து பார்க்குறோம். நாங்கள் கிளம்புறோம் என்று தேவன் பிரீதாவை பார்த்த பார்வையில் தானாக எழுந்து நின்று விட்டாள். அடுத்து நகுலனையும் திரும்பி முறைக்கவும் அவன் அப்பொழுதுதான் டீயை எடுக்க போனவன் அப்படியே வைத்துவிட்டு இவன் பின்னாடியே ஓடி வந்து விட்டான். என்ன பாப்பா இப்படி பேசிட்ட? அத்தை கோச்சிட்டு போறாங்க பாரு. விடுங்க தாத்தா, கோச்சிக்கிட்டு போட்டோம். இப்படித்தானே உங்களை அவமானப்படுத்தும் போது உங்களுக்கும் இருந்திருக்கும். அவங்க வந்தா என்ன, வரலன்னா என்ன? வாங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. வேண்டுமென்றே வாசல் வரை சென்றவர்கள் காதில் விழும் அளவு கத்தி கூறினாள் அவள் விஜயா. 22 பருவ அறிவை. பிரீதா தேவியின் சொந்த அண்ணன் மகள். பிரீதா செய்து வைத்து போன கலவரத்தினால் கல்யாண வயதில் இருந்த பிரீதாவின் அண்ணனுக்கு ஒருவரும் பொண்ணு கொடுப்பதாக இல்லை. அவர்கள் ஜாதி சனத்தில் அப்படி இப்படி என்ற தூரத்தினால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தான் பிரீதாவின் அண்ணன். பிரீதா குடும்பம் வட்டிக்கு விட்டு வாங்கும் இன்னொரு தொழிலையும் செய்து கொண்டுதான் இருந்தது. அப்படி அவர்கள் வட்டிக்கு விட்டு வாங்குவது கூட தங்கள் சொந்த ஜாதியில் தான் கொடுப்பார்கள். அப்படித்தான் விஜயாவின் அன்னை இவர்களிடம் வந்து மாட்டிக்கொண்டது. விஜயாவின் அன்னையும் இவர்களின் ஜாதி முறைதான். வட்டிக்கு கொடுத்த காசை திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலையில் பிரீதாவின் தந்தை அதற்கு பதிலாக தன் மகனுக்கு உங்கள் பொண்ணை கட்டி கொடுங்கள் என்று கேட்கவே அவர்களும் வேறு வழி இல்லாமல் கட்டி கொடுத்து விட்டார்கள். குரங்கு கையில் பூமாலை என்றுதான் கூற வேண்டும். சாந்தம் என்றால் என்னவென்றே தெரியாத பிரீதாவின் அண்ணனுக்கு சாந்தத்தின் மறு உருவமாக மனைவி அமைந்ததுதான் விதி போலும். விஜயாவின் அன்னை முதலில் இருந்தே வேலைக்காரியாகவும் இரவு மட்டும் மனைவியாகவும் தான் நடத்தப்பட்டாள். அதனால் சரியாக 10 மாதத்தில் எல்லாம் விஜயா பிறந்து விட்டாள். ஒரு மகள் பிறந்த பின்பும் கூட அவனுக்கு திமிர் அடங்கவில்லை. மகளை நேசிக்கிறான் தான், உயிர் மூச்சாக சுவாசிக்கிறான் தான். ஆனாலும் தங்கள் சொத்துக்கு வாரிசாக ஆண் பிள்ளையை பெற்றுத்தர துப்பில்லை என்று வசைப்பாடி கொடுமைப்படுத்தி எடுத்தான். சிறுவயதிலிருந்து வறுமையும் குடும்ப கண்டிப்பும் சாதி கட்டமைப்பும் பார்த்து ஒடுக்கப்பட்டு வளர்ந்த விஜயாவின் அன்னை கல்யாணத்துக்கு பிறகு வாழ்க்கையே வெறுத்து விட்டதோ என்னவோ. குழந்தை பிறந்து 2 வயதிலெல்லாம் மரணம் அவளை அழைக்க இன்பமாக சென்று விட்டாள். ஏனென்றால் குட்டி இளவரசியாக பிறந்த விஜயாவை அங்கு எல்லோரும் தாங்கிய தாங்குதான் இவள் அறிந்ததே. தான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நன்றாக பார்த்து கொள்வார்கள் என்று நினைத்தாலோ என்னவோ இயற்கையாக வந்த மரணத்தையும் இன்பமாக ஏற்றுக்கொண்டாள். விஜயா தன்னுடைய 2 வயதிலிருந்து இன்று வரை தாயில்லாமல் தான் வளர்ந்தாள். குட்டி நல்லா வளர்ந்துட்டாள் தேவ். ஆமா, ஆளு தான் வளர்ந்துருப்பா போல, அறிவு வளரவே இல்லை. யாருக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு ஒரு மரியாதை வேண்டாமா? தாயில்லாத பொண்ணுடா, அவளுக்கு யாருடா நல்லது கெட்டது சொல்லி கொடுத்துருப்பா? இரண்டு ஜாதி காண்டமிருகம் நடுவில் வளர்ந்த புறா குஞ்சுடாவ. இவர்கள் பேசிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தது. இறங்கி தேவாவும் பிரீத்தாவும் பேசிக்கொண்டே முன்னே சென்று விட்டார்கள். ஏய்,
அழைத்தது நகுலன்தான். என்ன என்னும் விதமாக திரும்பி பார்த்தாள் நதியா. என்னடி தேவனை பார்த்து பார்த்து சிரிக்கிற? அவனுக்கு பிராக்கெட் போட பார்க்குறியா? இந்த மயக்கிற வேலையெல்லாம் அவன்கிட்ட வச்சுக்காத என்று கத்தியவன் அவளை அருவருப்பாக மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு உள்ளே சென்று விட்டான். என்ன நயல் சார் ரொம்ப உக்கிரமா என்ன சொல்லிட்டு போறாரு? ஏன் அது அவங்கிட்டே கேட்கறது என்று சிரித்தவள் பார்வை ரசனையாக நகுலனை வருடியது. உள்ளுக்குள் சிரித்து கொண்டே வண்டிக்குள் சென்று அமர்ந்தவளையும் சினம் கொப்பளிக்க கத்திவிட்டு சென்றவனையும் யோசனையாக பார்த்து கொண்டே நின்றான் தேவன். அம்பு 14. அர்ஜுன், இன்னும் எவ்வளோ நேரம் இந்த கார்லயே உட்காந்துருக்க போற மச்சான்? சாப்பிட போவோமா? எனக்கு வேண்டாண்டா, எனக்கு பசிக்குதே மச்சான். வேண்டா வெறுப்பாக எழுந்து நண்பனுக்காக சென்றான் சாப்பிட. எப்படியும் ஆனந்த் தான் சாப்பிட வராமல் அவனும் போக மாட்டான் என்பது அர்ஜுனன் அறிந்ததே. ஆர்டர் ப்ளீஸ் சார். மதுரையில் விலையுயர்ந்த உணவகத்தில் சாப்பிட அமர்ந்தவர்கள் முன்னே வந்து நின்றார் உணவு பரிமாறுபவர். அஜு சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அம்மு, நீ? சாப்பிட்டேன். பழையது கடிச்சிக்க வெங்காயம். அம்மு, இது அதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை. நல்லா இருக்குமா? ஒரு நாள் எனக்கு கொண்டு வரியா? ஓ, கொண்டு வரேனே அஜு. நீ என்ன சாப்பிட்ட? சில்லி பரோட்டா, என் ஃபேவரட். உனக்கு தெரியுமா? அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே. அங்கே நேராக போனோமா, நிறைய கடை இருக்குமா, அதில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குமா, அங்கே நிறைய லைட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அது ஏசி ஹோட்டல். அங்கே கூட்டிகிட்டு போய் தான் அப்பா எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தந்தாங்க. நான், அம்மா, அப்பா, தர்மா, பீமானா என்னோட குட்டி தம்பிங்க 2 பேரும்னு ஜாலியாக போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோமே. அப்படியா அஜு? எனக்கும் அப்பா இருந்தா அந்த மாதிரி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் நான் கேட்டதெல்லாம் வாங்கி தந்திருப்பாங்கல்ல. அதனால என்ன அம்மு, உனக்கு தான் அப்பாவா நான் இருக்கேன்ல. நான் எங்கள் அப்பா மாதிரி பெருசாக வளர்ந்து வேலைக்கு போனதும் உன்னை அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன் அம்மு. எனக்கு என் அம்மு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அது போதும். ஹே அர்ஜுன், டேய் ஏன்டா இப்படி வேக்குது? ஏசி ஹோட்டல்ல ஆர் யூ ஓகே? ஆனந்த் காட்டுக்கத்தலாக அர்ஜுன் முன்னே கையசைத்து கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் அர்ஜுனனுக்கு கண்ணெல்லாம் இருட்டி கொண்டு வந்தது. எங்கோ தூரத்தில் ஒரு சிறு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்க தன் கை நரம்பெல்லாம் புடைத்து கொண்டு முறுக்கி கொண்டு வந்த அர்ஜுன் என்று கத்திக்கொண்டு அங்கு இருக்கும் டேபிளை ஓங்கி குத்தினான். கை கிழிந்து குருதி வலிந்து கொண்டு இருப்பதை பார்த்த பின் தான் நிதானத்திற்கு வந்தவன் தான் இருக்கும் இடம் கருதி ஆனந்திடம் வேகமாக தன்னுடைய பர்ஸை கொடுத்து பில் செட்டில் பண்ணிவிட்டு வந்துவிடுமாறு செய்கை செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு ஓட்டமும் நடையுமாக வெளியே சென்று விட்டான். எதிலிருந்து தப்பிக்க இப்படி ஓடுகிறான்? அவன் செவியை தீண்டிய அந்த குரலுக்கு சொந்தக்காரி யார் என்பது அர்ஜுனன் மட்டுமே அறிந்த ரகசியம். வெளியே வந்தவன் தன்னுடைய கைபேசியில் இரவு என்று மட்டும் கிட்டத்தட்ட 50 எண்களை சேமித்து வைத்திருந்தான். வேகமாக தேடி அந்த 50இல் ஒன்றை தேர்ந்தெடுத்தான். எங்க இருக்க? இங்கே மதுரை பஸ் ஸ்டாண்ட் பக்கம்தான் டார்லிங். நீங்கள்? அத்தனை குலைவாக வந்தது அந்த பெண் குரல். அது மட்டும் இல்லாமல் மது அருந்தி இருப்பாள் என்பது அவளின் பிதற்ற குரலில் புரிந்தது. காதிலிருந்து போனை சற்று தள்ளி வைத்தவன், எத்தனை தடவை சொல்றது, கொடுத்த காசுக்கு மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் போதும். இந்த கொலையிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட அடுத்த கஸ்டமர் கிட்ட கொலையிறதுக்கு வாய் இருக்காது என்று கர்ஜித்தவன் ஒரு ஹோட்டலின் பெயரை சொல்லி அங்கு வந்துவிடுமாறு கூறிவிட்டு கிளம்பினான். என்னாச்சு அர்ஜுன், இவ்வளோ பதட்டமாக இருக்க? பிபி ஹையாக இருக்கும் போல. டேப்லெட் போடுறியாடா? இல்லை, பிபி குறைக்க நான் வேற ரெடி பண்ணிட்டேன். நீ பார்த்து வீட்டுக்கு கிளம்பு. நான் சொன்னதெல்லாம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோ. நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் என்றவன் அவன் கையில் இருந்த தன்னுடைய வாலெட்டை வாங்கி பாக்கெட்டுக்குள் சொருகிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு அவன் கூறிய ஹோட்டலுக்கு விரைந்தான். எப்பொழுதும் தன்னுடைய அந்த வெறியையும் சம்பவத்தையும் மறப்பதற்காக பெண்களுடன் தான் களியாட்டம் ஆடி தீர்த்து அடங்குவான். இன்று அந்த எண்ணத்தில் தான் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வந்தது. ஆனால் அந்த பெண்ணை தொட முடியவில்லை. ஏன், அந்த பெண்ணாக இவனை நெருங்கி வரும் பொழுது அனுமதிக்கவும் முடியவில்லை. காதில் அந்த மழலை குரலும் இன்று காலை பார்த்த அந்த பெண்ணின் உருவமும் மாறி மாறி வர தலையை பிடித்து கொண்டு சோபாவில் அமர்ந்து விட்டான். சிங்கப்பூரில் அவனின் இரவை கழிப்பதற்கென்று
ஏதேனும் பெண்கள் தேவைப்படுவார்கள். நித்தமும் ஒரு பெண் என்ற அளவு கூட சந்தோஷமாக மன்மத விளையாட்டில் இருப்பவன். ஆனால் இது மதுரை தன்னுடைய மண் என்பதனாலா, இல்லை தான் தொலைத்த சந்தோஷம் இங்குதான் இருக்கிறது என்ற எண்ணமா? புரியவில்லை. ஏனோ மற்ற எந்த பெண்களையும் கிட்ட சேர்க்க முடியவும் இல்லை. தன்னுடைய அந்த நேர கோபத்தையும் மூர்க்கத்தையும் குறைக்க வழியும் தெரியாமல் மண்டை உடைபடும் வழி எடுக்க அப்படியே அமர்ந்து விட்டான். என்ன அர்ஜுன், வேண்டாமா? நான் வேணும்னா என்றவளின் அந்தரங்க பேச்சு முதன்முறையாக உடலை கூச செய்தது. இல்லை, வேண்டாம். கை நீட்டி அவளை அருகே வராமல் தடுத்தவன் தன் வாலெட்டை திறந்து அவளுக்கான பணத்தை எடுத்து அவளிடம் கொடுத்துவிட்டு அப்படியே சோபாவில் கண்மூடி அமர்ந்து விட்டான். ஆனால் மனம் மட்டும் கொதித்து கொண்டே இருந்தது. அத்தனையும் கொலைவெறி, கண்டந்துண்டமாக வெட்டி போட வேண்டும் என்ற கொலைவெறி மட்டுமே இருந்தது. அலைபேசியில் மாம் காலிங் என்று வரவே அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். அஜு மா. அர்ஜுனனின் குரல் உடைந்து வந்தது. அஜு தங்கம், சாப்பிட்டியா? என்ன குரல் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? வேலை அதிகமோ? இல்லைம்மா. டேய், நான் எத்தனை கேள்வி கேட்குறேன், நீ ஏண்டா இல்லைன்னு ஒரே பதில் சொல்கிற? நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் இல்லைதாம்மா. நான் இன்னும் சாப்பிடலை, வேலையும் அதிகமாக இல்லை. மணி என்ன ஆகுது தங்கம்? இன்னும் சாப்பிடாம முழிச்சிருக்க? காலையில் வேலை இருக்குல்ல. பசிக்கலம்மா. அம்மா வேணா கிளம்பி வரவா சாப்பாடு கொண்டுட்டு? மா, இந்த நேரத்தில் சாப்பாடு கொண்டுட்டு வருவீங்களா? வேண்டாம், இருங்க ஒரு நிமிஷம் என்றவன் பக்கத்தில் இருந்து ஹோட்டல் லேண்ட்லைனுக்கு அழைத்து தனக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், சூடாக பாலும் வேண்டும், கூடவே சில மாத்திரை பெயர்களை கூறி எடுத்து வர கூறியவன் அழைப்பை துண்டித்தான். என்னாச்சுடா கண்ணா, தலைவலிக்குதா? பிபி டேப்லெட் சொல்ற? தன் அன்னை மருத்துவர் என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறான். அவருக்கு தெரியாத மருந்து பெயர்களா? நாக்கை கடித்து தலையில் தட்டியவன், இல்லைம்மா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன்ல, நம்ம ஆளுங்க வாங்குற வரிக்கு ஒழுங்கா கட்டடம் கட்டி கொடுக்காம, பாவம்மா, அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் டென்ஷன், கோபம், வேற ஒன்றும் இல்லை என்று காலையில் அவன் செய்த அத்தனையும் ஒன்று விடாமல் கூறி பேச்சை மாற்றினான். அங்கிருந்தே தன் மகனுக்கு நெட்டி முறித்து பஜக் பஜக் என்று முத்தம் வைத்தார் பிரீதா. பாருடா, இங்கே முத்தம் எல்லாம் பறக்குது. ஆமா, உன் பாய் ஃப்ரெண்ட் எங்க? உத வாங்குவ ராஸ்கல்யே, அப்பா எங்கன்னு கேட்க மாட்டியா? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆனதுனால தானம்மா எங்களுக்கு அப்பா ஆனாரு. சரி, உன் பக்கத்தில் இருந்து வயிறு எறிகிற ஸ்மெல் வருது பாரு. நீ போய் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட மீதி கொஞ்சல்ஸை கண்டினியூ பண்ணு. நான் தூங்கி எந்திரிச்சு காலையில் பேசுகிறேன் என்று அழைப்பை துண்டித்தவனுக்கு பிரீதா அருகில் இருக்கும் தந்தை தான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பார் என்றுதான் தோன்றியது. என்ன சொல்றாரு உங்க அன்பு மகனாரு? அப்பா, பார்த்தாலும் பார்த்தேன், இப்படி ஒரு அப்பா பிள்ளைய பார்த்ததே இல்லை. அது எப்படி? அவன் உங்களை பற்றி கேட்டு இருப்பான்னு உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறீங்க. நீங்கள் பக்கத்தில் உட்காந்து நாங்கள் 2 பேரும் ஃபோன் பேசிகிட்டு இருப்பதை பார்த்துட்ருப்பீங்கன்னு அவனும் கரெக்டாக சொல்கிறான். கப்புள்ஸ்குள்ளே கூட இப்படி ஒரு கெமிஸ்ட்ரியை பார்க்கலாம், ஆனால் இப்படி அப்பா மகனுக்குள்ளே இவ்வளோ கெமிஸ்ட்ரியை இங்கே தான் பார்க்குறேன். ஆஹா, கண்ணு போடாத தேவி, அவன் நல்லா இருக்கணும், நல்ல வண்டி அவன். உங்கள் பிள்ளைய நீங்கள் தான் மெச்சுக்கணும். ஏண்டி, என் மகனுக்கு என்ன குறைச்சல்? பாண்டியன் பெத்த 5 சிங்கக்குட்டிங்கடி என்ற பாண்டியன் அடர்ந்த கற்றை மீசையை முறுக்கி விட்டு கொண்டு கூறினார். ரொம்பத்தான் பெருமை. பின்ன அவனால் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இருக்கு, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? என் பையன் பொண்ணுங்க கூட பழகிறது அதெல்லாம் தப்பு தான். ஒரு அப்பாவா அவனை கண்டிக்கிற உரிமை எனக்கு இருக்குது, கடமையும் இருக்குது. ஆனால் அதே அப்பாவா நான் அடித்து கொல்லுவேன். அவன் யாரையும் நம்ப வச்சு ஏமாத்தி இருக்க மாட்டான்னு அதில் என்றைக்குமே நம்பிக்கை இருக்குங்க எனக்கும். இருந்தாலும் பாவமாக ஒரு உயிர் போயிடுச்சுங்க. உயிரோட அருமை தெரியாதவ அந்த பொண்ணு நர்ஸு வேலை பார்க்குறா. எத்தனை உயிரை நொடி நிமிஷத்தில் காப்பாற்றிருப்பா. அவள் அந்த அவசர முடிவு எடுக்கலாமா? உங்கள் மகன் ஆட்டமாக ஆடிட்டு அந்த பிள்ளைய கலட்டி விடாமல் இருந்திருந்தா அந்த பொண்ணுக்கு தலையெழுத்தா அப்படி ஒரு முடிவெடுக்க? இங்கே பாருடி, முதல்ல என் பையன் அவன் ஆம்பளை, நானும் ஆம்பளை, அதனால் சப்போர்ட் பண்ணுறேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நான் சொல்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. உண்மையாக லவ் பண்ணுற பையன் ஒரு தடவையா
பொண்ணுகிட்டையாவது அதை கண்ணில் காட்டிடுவான். அவளுக்கான காதலை பார்த்து இருந்திருக்கணும். தன்னை தவிர எந்த பொண்ணுக்கிட்டையும் அவன் நெருங்கலைங்கிறத உணர்ந்திருக்கணும். அதையும் தாண்டி முழுசாக காதலிக்கிற எந்த பையனாவது தன்னோட இச்சையை தீர்த்துக்க சொகுசு பங்களாவுக்கு கூட்டிகிட்டு போய் பண்ணுவானா? தாம்பத்தியம் எவ்வளோ புனிதமானது. அர்ஜுனன் ரேப் பண்ணி இருந்தானா அவனை அந்த இடத்துல அடித்து கொன்று போட்டிருப்பேன். அந்த பொண்ணுக்கு துணையாக நின்று இருப்பேன் நான். இவ சம்மதத்தோடு தான் அவகிட்ட எல்லாம் பண்ணியிருக்கான். தொட்டது தப்பு தான், ஆனால் இடம் கொடுத்தது அவ மேலேயும் தப்பு தானே. அது நம்பி போயிருக்கா, ஏமாத்தலாமா? தேவிமா, நம்பிக்கைனா என்ன? ஒரு பொண்ணு ஆண் மேல் வைக்கிறது பேர் மட்டும்தானா? நீ நல்லா வருவன்னு உன்னை படிக்க வச்ச அப்பா அம்மா மேலே வைக்கிறது பேரும் ஒரு நம்பிக்கை தானே. நல்லா படித்து பொண்ணு நல்லா வேலைக்கு போகிறா, ஒழுக்கமாக குடும்பத்தை காப்பாற்றுவா, சம்பாரித்து எங்களை பார்த்துக்குவா, அவளுக்கான தேவையை தீர்த்துக்குவான்னு நினச்சி நம்பி அனுப்புறதுக்கு பேரும் நம்பிக்கை தான். அர்ஜுன் அந்த பொண்ணுக்கு பண்ணது நம்பிக்கை துரோகம்னா அப்போ இவன் கூட தப்பாக இருந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை பற்றி யோசிக்காம தான் உயிரையே போக்கி கொண்ட அந்த பொண்ணு பண்ணதுக்கு பேரும் நம்பிக்கை துரோகம் தானே. நீங்கள் என்னவோ சொல்லுங்க, இருந்தாலும் என் மனசு கிடந்து அடிச்சுக்குது. ஒரு பொம்பளை பிள்ளையோட சாவுக்கு என் புள்ள காரணமாயிட்டான்னு. ஏண்டி விட்டா நீயே போய் வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்துடுவ போல. சும்மா இது மாதிரி ஒளறிட்டு இருக்காத. அவன் எந்த அளவுக்கு உனக்கு உண்மையாக இருந்திருந்தா அந்த நாள் ராத்திரியே உன்கிட்ட வந்து அத்தனையும் சொன்னான்ல, அதையும் வந்து நீ என்கிட்ட சொல்லி அழுதவதானடி. அம்மா கிட்ட பண்ண விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக தப்பானவனாக இருக்க மாட்டான். எனக்கு என் பழைய அஜு கிடைக்கவே மாட்டானாங்க. ஒரு கணவனா உனக்கு நான் ஒரு வாக்கு கொடுக்குறேன். மறுபடியும் நம்ம சிங்கப்பூருக்கு கிளம்புறப்போ அர்ஜுன் நம்மளோட பையனா உனக்கு பிடிச்ச மாதிரி தான் வருவான். அது எப்படி என்னான்னு கேட்காத, நடக்கும்போது உனக்கே புரியும் என்ற பாண்டியன் விளக்கை அணைத்து படுத்தார். அது அமைதியாக அருகில் வந்து படு என்று பிரீதாவை கூப்பிடுவதற்கான சமிக்ஷை. அவளின் குழப்பம் தவிக்கும் மனதை தன் கணவனின் மார்பில் படுத்து ஆற்றினாள். அம்பு 15. பீமா, நான் மார்னிங் ஹாஸ்பிட்டல் லேட்டாக தான் வந்த போல். ஆமாம், நான் அப்பா ஒர்க் ஷாப் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். உங்கள் கூட தானே நான் கிளம்புனேன். ஓ ஆமாம்ல, மறந்துட்டேன்டா. சரி, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேனே, மேனேஜ் பண்ணிடுவியாடா? ஐயா, நோ ப்ராப்ளம்னா, போயிட்டு வாங்க. பீமனிடம் கூறிவிட்டு கிளம்பினான் தர்மன். இவன் எதுக்கு ஜாலி ஆகிறான் என்பதை யோசிக்கும் மனநிலையிலாய் இருக்கான் தர்மன் அவ்வளவு அவசரமாக செல்வது மாலினியை பார்க்கத்தான். சற்று முன்பு அலைபேசியில் அழைத்து தனியாக வெளியே போகிறேன் என்றாலே. நீங்கள் இப்போ ஃப்ரீயா டாக்டரே? பேஷன்ஸ் எல்லாரும் யாரும் இல்லை, ஆனால் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் செக் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன். நீ சொல்லு பாப்பா. ஓ, அப்போ நீங்களும் வேலையாக இருக்கீங்களா? இல்லை, எனக்கு இப்போ ஃப்ரீ தான், வெளியில் போகலான்னு நினச்சேன். அதான் உன் கூட எப்போதுமே அல்லக்கை நல்லக்கை மாதிரி 2 பிள்ளைங்க கூடயே தானே இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலைன்னு மேடம் உட்கார வச்சுட்டாங்க. நான் தான் கிளாஸ் டாப்பர் ஆச்சே, எல்லாமே டேட்டில் சப்மிட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு ஃப்ரீ தான். வீட்டுக்கு போனாலும் அப்பா பழையபடி ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால தான் வெளியில் சும்மா சுற்றலாம்னு. ஓய் பாப்பா, தனியாக போகாத, வீட்டுக்கு கிளம்பு. ஏன் டாக்டரே? வயசு பிள்ளை தனியாக, அதுவும் மத்தியான நேரம் கூட்டம் எங்கே சுற்றுவ? ஒண்டியாக போகிற பிள்ளைக்கிட்ட கையை பிடிச்சி இழுக்க இது என்ன நம்ம நார்த் இந்தியான்னு நினச்சிங்களா? சிங்கப்பூர். அநியாயம் பண்ணுறதுன்னு அலையிறவனுங்களுக்கு எந்த ஊருன்னு வித்தியாசம் இல்லை, பாலினமும் கணக்கில்லை. யோ டாக்டர், பாடம் நடத்துகிற பேரில் காலேஜில் மேடம் பிளேடு போட்டாங்கன்னு தான் அதையும் இதையும் பண்ணி அவங்களையே கெட் அவுட் சொல்ல வச்சு கஷ்டப்பட்டு வெளியில் வந்தா என் நிலைமை புரியாமல் நீ வேற பிளேடு போடுறியா என்று மனதுக்குள் புலம்பியவள் அலைபேசியில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் இயல்பாகவே பேசினாள். அதெல்லாம் தெரியாது, நான் வெளியில் கிளம்பணும்.
உன்னை தனியாக அமுச்சு விட்டுட்டு இங்கே எனக்கு வேலையே ஓடாது. அதுக்கு நானே பேசாமல் உன் கூட வந்துடுறேன். காலேஜ் வாசல்லையே இரு என்றவன் பீமனிடம் கூறிவிட்டு கிளம்பினான், தன் 4 சக்கர வண்டியை எடுத்துக்கொண்டு. இவன் இல்லாமல் இத்தனை ஆண்டுகள் தனியாகத்தான் சுற்றி திரிந்தவளுக்கு ஏன் இப்பொழுது மட்டும் தனியாக சுற்ற தெரியாதா? ஏன் இந்த பதட்டம்? தான் ஏன் இவ்வளவு பதட்டப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அந்த டாக்டர் அறிவாளி சற்றும் யோசிக்கவில்லை. அவள் தனியாக சென்று விடக்கூடாது, அவளுக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதை மட்டும் யோசித்தவன் அவளை காணச் சென்றான். காலேஜுக்கு பின்புறத்தில் மரத்தின் நிழலில் நின்று கொண்டு சுற்றிலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மாலினி தனக்கு மிக அருகில் கேட்கும் ஹாரன் சத்தத்தில் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். நீல நிற ஆடிக்காரில் ஓட்டுநர் இருக்கையில் மாலினியின் 80 கிலோ மலர் சென்று அவளை பார்த்து பளிர் புன்னகைத்தது. ஐயோ ஐயோ என் அழகா மாலினி, கண்ட்ரோல் பண்ணடி. வாயில் வர வாட்டர் ஃபால்ஸு கொஞ்சம் அடக்கி வைடி, பார்த்தா கண்டுபிடிச்சிட போறாரு. ஏய் பாப்பா, என்ன பேய பார்த்த மாதிரி நிற்கிற, உள்ள ஏறு என்றவன் அவள் அமர கதவை திறந்து விட்டவன் அவளுக்கு காரில் சென்று பழக்கம் இருக்காது என்கின்ற எண்ணத்தில் அவனே அவளுக்கு சீட் பெல்ட் போட்டு விட்டான். அவள் மேல் நுனி விரல் கூட தீண்டாமல். இவ்வளோ படித்தவன், வசதியானவன், இப்படி கண்ணியமாக இருக்கானே. ஐயோ, பொண்ணுங்க விழுகிறதுக்கு இந்த கண்ணியத்தில் தானப்பா. மாலினியும் அவன் காலடியில் தொப்பென்று விழுந்த தன் இதயத்தை தேடி எடுத்து ஒட்ட வைக்க வழி இல்லாமல் அமர்ந்திருக்கிறாள். கிட்ட வராரே. டேய், நான் அவ்வளோ நல்ல வெள்ளடா, இழுத்து வச்சு உதட்ட கடிச்சிருவேன். அப்பா, எப்படி வச்சிருக்கார் பாரு உதட்ட. டீ காஃபியாச்சும் குடிப்பாரா? இப்படி பிங்கா இருக்கு. ஒருவேளை கொரியன் படத்துல வர ஹீரோஸ் போல லிப்பாம் எதுவும் போடுவாரோ? நசுக்கி பார்த்துடுவோமா என்று உள்ளுக்குள்ளே பேசிக்கொண்டே அவனை நெருங்கும் வேலை. அவ்வளோதான், போட்டாச்சு சீட் பெல்ட். சரி சொல்லு, எங்கே கிளம்பணும்? அது பாப்பா, நீ ஏன் அப்பப்போ ஃப்ரீஸ் ஆகிடுற? உடம்பு எதுவும் பண்ணுதா? மருத்துவனாக தான் அவளின் நெற்றியை தொட்டு சோதித்தான். ஆனால் இவளுக்கு தான் பருவ காய்ச்சல். ஆத்தா மகமாயி, வீட்டுக்கு போகிற வரைக்கும் இவர்கிட்ட இருந்து நான் தள்ளியே இருக்கணும். ஏதாச்சும் பண்ணி இவர்கிட்ட செருப்படி வாங்க முடியாது. பார்த்துக்க தாயி. அவசரமாக வேண்டுதல் வைத்தாள் மாலினி. ஆனால் மகமாயி, நான் ரொம்ப பிஸி என்று தம்மனாக்கே டஃப் கொடுத்து ஆடி சென்று விட்டது போலும். தர்மனை கொஞ்சம் நெருங்கி அமர்ந்தாள் மாலினி, உணர்வுகளை அடக்க தெரியாமல். ஒன்றும் இல்லை டாக்டரே, ஏசி காரு பழக்கம் இல்லை, புழுகியது புழுகு மூட்டை. ஐயோ சாரிடா. ஏசி ஆஃப் செய்து ஜன்னலை திறந்து வைத்தான். இப்போ சொல்லு, எங்கே போகலாம்? தெரியல டாக்டரே, ஆனால் வாழ்க்கை முழுக்க இப்படியே போயிட்டு இருக்கணும். உனக்கு இந்த கார் அவ்வளோ பிடிச்சிருக்கா? நீ மட்டும் படிப்பு முடிச்சுட்டு டிகிரி வாங்கு, உனக்கு இந்த காரை நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன். எதே என்றவள் இடது நெஞ்சை பிடித்து கொண்டு சீட்டில் சாய்ந்து விட்டாள். என்னாச்சு? இல்லை, உங்கள் வயசு என்ன? 30 ஆச்சு பாப்பா. ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? தோணலையே. ஆனால் அப்பா இன்னும் 6 மாதம்தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கணும். நாங்கள் 5 பேரும் ஒரே மேடையில். வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்கும்ல. கண்டிப்பாக, உனக்கும் சொல்கிறேன், வந்துடணும் சரியா? பின்ன நான் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணமா? அதுவும் சரிதான். இந்த கேனக்கிருக்கனுக்கு யாரா டாக்டர் பட்டம் கொடுத்தது? இதுக்கு மேலே எப்படி மறைமுகமாக என் காதலை சொல்கிறது? சரி, இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறதுக்குள்ள நேரடியாகவே சொன்னாதான் இவருக்கு பல்பு எரியும் போல. விவோசிட்டி மாலுக்கு போங்க டாக்டரே, நேரம் போகிறதே தெரியாது. காலேஜ் முடிகிற டைம் என்னை கொண்டு விட்டுருங்க வீட்டில் என்றவர்கள் பயணம் பேசிக்கொண்டே ஆரம்பமானது. விவோசிட்டி சிங்கப்பூரில் இருக்கும் பெரிய மால், 5 மாடி கட்டடம் கொண்டது. அங்கு இல்லாதது என்று எதுவுமே இல்லை. மாலினி தன் கையில் அணிந்திருக்கும் கடிகாரத்தை அவ்வப்போது திருப்பி பார்த்து கொண்டே இருந்தாள். இன்னும் 4 மணி நேரம்தான் இருக்கிறது வீட்டிற்கு செல்ல. அதற்குள் எப்படியாவது தன் காதலை அவருக்கு கூறிவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறாள். இருவரும் பேச ஆரம்பித்து இத்தனை நாட்களில் இருவரும் குடும்பத்தை பற்றி, பிடித்தது எது, பிடிக்காதது என்று அத்தனையும் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள். இவள் அந்தரகமாக சிலவற்றை அவனிடம் பகிர்ந்து கொள்ளும் போது கூட அவன் ஒரு மருத்துவனாக மட்டுமே அங்கு நடந்து கொள்வானே தவிர ஒரு பெண் தன்னிடம் எப்படி இதையெல்லாம் கூறுவாள் என்றெல்லாம் யோசித்ததில்லை.
இதோ இப்பொழுது காரில் வரும்பொழுது பேசிக்கொண்டது போல் நிறைய முறை மறைமுகமாக தன் காதலை அவள் வெளிப்படுத்தியிருக்கிறாள். ஆனால் மரமண்டை தர்மனுக்கு துளியும் புரிந்ததில்லை. இன்றுதான் 6 மாசத்திற்குள் திருமணம் என்பது கூறவே அவளுக்கு பயம் எடுக்க ஆரம்பித்தது. அதனால் எப்படியும் இன்று காதலை சொல்லிவிடுவோம். காதலை ஏற்கிறானோ இல்லையோ, ஆனால் தன்னை நிராகரிக்க மாட்டான் என்று ஏதோ உள்ளுக்குள் ஒரு நம்பிக்கை ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது. பாப்பா, நீ சாப்பிட்டியா லஞ்சு? சாப்பிட்டேன், ஆனாலும் பசிக்குது. ஆஹா, வா சாப்பிடுவோம். இருவருமாக அங்கிருக்கும் பெரிய உணவகத்திற்கு சென்றவர்கள் இருவருக்குமான பிடித்ததை வாங்கி உண்டார்கள். ஏய் வாளு, அதான் வாங்கினதெல்லாம் உன் தட்டில் வச்சு குவிச்சு வச்சிருக்கியே, அப்புறம் ஏன் என் தட்டில் இருந்து எடுத்து சாப்பிட்ற? அதுவா டாக்டரே, எங்க அம்மா இப்படிதான் எங்க அப்பாவோட தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடுவாங்க. ஆஹா, உங்க அம்மாவும் உன்னை போல திண்ணி பண்டாரன்னு சொல்ற? தர்மனை முறைத்த மாலினி வெளிப்படையாகவே தலையில் அடித்து கொண்டாள். அவள் நினைத்து கூறியது என்னவோ புருஷன் தட்டில் சாப்பிடுவதற்கான வரைமுறை. இவன் நினைத்து கொண்டதோ புடுங்கி சாப்பிடுவது. மாலினிக்கு எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. ஏனென்றால் போன் உரையாடல்களிலேயே உங்களுக்கு இதுவரை யார் ப்ரப்போஸ் செய்திருக்கிறார்கள்? நீங்கள் ஏன் யாரையுமே இதுவரை காதலிக்கவில்லை? உங்களுக்கு எப்படிப்பட்ட பெண் இருந்தால் பிடிக்கும்? எனக்கு உங்களை போல ஆண் தான் வருங்காலமாக வர வேண்டும் என்று எல்லா வழியிலும் குட்டி கர்ணம் அடித்து பார்த்து விட்டாள். இதெல்லாம் புரிந்துதான் எதற்கும் பதில் அளிக்காமல் இருக்கிறானா? இல்லை அவனுக்கு புரியவே இல்லையா தான் கூற வருவது என்ன என்று? இதுபோல் குழப்பங்களே வந்திருக்கிறது மாலினிக்கு. சாப்பிட்டு மணியை பார்த்தாள். இன்னும் 2 மணி நேரங்களே இருந்தது. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வா ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்கிக்கோ. ஐயோ டாக்டரே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ, அவ்வளோ பெரிய பொண்ணு ஆயிட்டீங்களா? பரவாயில்ல, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோ. நீ வேலைக்கு போயிட்டு எனக்கு கொடுத்துடு, ஓகேவா? இப்போ வா என்று தர்மன் இயல்பாக அவளின் கையை பற்றி அழைத்து கொண்டு லிப்டுக்குள் சென்றான். இவர்கள் ஏறிய நேரம் கூட்ட நெரிசல். ஆண் பெண் பேதமின்றி ஒற்றி நின்றார்கள். மாலினியின் 2 விழிகளை பார்த்த தர்மன் அவளை இழுத்து தன் கைவளைவில் நிறுத்தி கொண்டான். அவன் என்னவோ இயல்பாக தான் நிற்கிறான். ஆனால் காதல் கொண்ட ஒருத்தியால் இயல்பாக இருக்க முடியவில்லை. தர்மன் அணிந்திருந்த கருப்பு நிற பேண்டிற்கும் அதற்கு எடுப்பாக எடுத்து காட்டிய பர்பிள் நிற முழங்கை சட்டையும் அணிந்து அதை டக்கிங் வேறு செய்து கழுத்தில் ஒரு பட்டன் திறந்திருக்கவே அதன் வழியே அவனுடைய மார்பின் ரோமங்கள் அவனின் ஆண்மையை எடுத்து காட்ட சுத்தம் கலங்கி பித்தம் கொண்டாள் மங்கை. பட்டும் படாமல் அவன் தேகம் உரச ஆசை வரவே தன்னுடைய கால் கட்டை விரலை உயர்த்தி சரியாக அவன் திறந்திருந்த பட்டனிற்கு நடுவே அவனுடைய தேகத்தில் தன் உடலை பதிக்கப் போகும் நேரம் லிப்ட் திறந்து அனைவரும் இறங்கச் சென்றார்கள். தான் செய்ய இருந்த காரியத்தை எண்ணி தலையில் அடித்து கொண்டாள். பொறுமசாமி, பொறுமை என்று மனதோடு கூறிக்கொண்டாள். ஆனால் கன்னங்கள் ஏனோ புதிதாக வெட்கத்தில் சிவந்தது. காலேஜ் வியர் வாங்கிக்கிறியா? எனக்கு புடவை வாங்கி கொடுங்க டாக்டரே. ஒரு நிமிடம் நின்று அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தவன் நேரே சென்றது புடவை கடைக்குதான். பச்சை வண்ணத்தில் வெள்ளை கல்வ வைத்து டிசைனர் சாரி எடுத்தவன் அதற்கு தோதாக அவளின் அளவை கேட்டு ரெடிமேட் பிளவுஸ் வாங்கினான். அங்கேயே. எதுக்கு டாக்டரே இவ்வளோ காஸ்ட்லி? இதை கட்டிக்கிட்டு நான் எங்க போக போறேன்? ஏன், என் கல்யாணத்துக்கு வரப்போ கட்டிட்டு வா. ஆ, லூசாடா நீ? உனக்கு புரியுதா இல்லை நடிக்கிறியா? ஆம்பளை தானடா நீ? எந்த பொண்ணு இப்படி முன்ன பின்ன தெரியாத பையன்கிட்ட ஒட்டி ஒட்டி உரசி வந்து நிப்பா? காலையில கண்ணு முழிச்சதுலேருந்து ராத்திரி கண்ணை மூடி தூங்குற வரைக்கும் 100 மெசேஜ், 100 ஃபோன் கால், அத்தனை முறை வீடியோ கால். எந்த உறவுக்குள்ள இதெல்லாம் நடக்கும்? அப்படியாவது உனக்கு புரியணும்னு நானும் பொறுமையா இருந்தா இப்போ ஆசையா புடவை வாங்கி தருவீங்கன்னு வந்தேன். உங்க கல்யாணத்தை கட்டிட்டு வர சொல்றீங்க. உங்களுக்கு கல்யாணம் இந்த ஜென்மத்துல அது என்னோட மட்டும்தான் என்று அந்த கடை அதிர கத்தி சொன்னவள், எஸ், ஐ லவ் யூ டாக்டரே என்று கத்திக்கொண்டே வேகமாக ஓடினாள். இவ்வளவு நேரம் ஆணி அடித்தது போல் அதே இடத்தில் வேரூன்றி நின்றவன் பிறகு சிந்தனை கலைந்தவனாக அவள் பின்னாடியே இவனும் ஓடினான். வேகமாக ஓடி வந்தவள் காரின் அருகே நின்று முகத்தை மூடி சிரித்து கொண்டு இருந்தாள். என்னத்தான் ஒரு வேகத்தில் கத்தி சொல்லிவிட்டாலும் அவளுக்கு வெட்கம் ஒருபுறம், இவள் சொல்லியதற்கு அவன் என்ன பதில் கூறுவான் என்ற பயம் ஒருபுறம். அவன் திகைத்து நின்ற பார்வையே கூறியது இதை அவன் எதிர்பார்க்கவில்லை என்று.
நடந்து வரும் காலடி தளத்தின் ஓசையில் மெதுவாக முகத்திலிருந்து கையை விலக்கியவள் தர்மன் தூரத்தில் நடந்து வருவது தெரிந்து அவனையே பார்த்து கொண்டு நின்றாள். ஏறு வண்டியில என்றவன் குரல் அவளுக்கு ஏதோ புதிதாக பயம் எடுக்க தயங்கிக் கொண்டே வண்டியில் ஏறி அமர்ந்தாள். வீடு வரும் வரை அமைதியாக இருந்தது பயணம். பேசிக்கொள்ளவே இல்லை. அவனது பாப்பா என்ற அழைப்பு மிஸ்ஸிங். சிரித்த முகம், விடாத பேச்சு, தான் பேசுவதற்கும் கேட்பதற்கும் எல்லாம் அவனும் சிறுபிள்ளைத்தனமாக பதில் அளித்தது என்று கிளம்பும் பொழுது இருந்த அத்தனை குதூகலமும் இப்பொழுது இருவரிடமும் இல்லை. இவள் பயந்த முகபாவனையில் நன்கு தெரிந்தது. அவனோ கோபத்தில் இருக்கிறானா, அவன் சிந்தனையில் இருக்கிறானா என்று எதுவுமே கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு தான் இருந்தது அவன் பாவனை. தொடர்ந்து அம்புகள் உங்கள் செவிக்குள் எய்யப்படும். அதுவரை காத்திருங்கள். இந்த கதை என் குரல்ல பிடிச்சிருந்தா கிவி நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானை மறக்காம தட்டி விடுங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.